இங்க பாருடி, அது இருக்க சைடு போயிட்டு வந்தாவே குளிச்சுட்டு தான் நான் வீட்டுக்குள்ள வருவேன். என் வீட்டில் ஒருத்தர் இருக்கேன் பாரு, அவனாலதான் நீங்க இருக்க. சும்மா சும்மா அங்க போயிட்டு வர எல்லாம் வச்சுக்காத. ஏற்கனவே நீங்க இருக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. சொல்றது புரியுதா? போ, போய் வேலையை பாரு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் ஏண்டி உன் தகுதி என்ன, தராதர என்ன? நிலா என் வீட்டுக்குள்ள விட்டாலே பெருசு. இதுல நடு வீட்டுல எனக்கு முன்னாடி நீ உட்காந்துருக்கியா? எழுதுடி. என்னடி பாக்குற? இந்த வேலைக்கு தானே வந்திருக்க? எலவு தீட்டை கழிச்சுட்ட, அந்த வீட்டுக்கு போன தீட்டை யார் கழிப்பா? ஏண்டி இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்ண? போ, போய் காப்பி எடுத்துட்டு வா. காஃபி போட்டு வைக்கிறேன், வந்து எடுத்துக்கோங்க. ஏண்டி உனக்கு அவ்வளவு திமிரா? திமிரெல்லாம் இல்லத்த. என் பேர் என்ன? நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன கேக்குற? அத்தாத்த, என் பேர் என்ன சொல்லுங்க. சிந்து. அப்போ நீங்க என்ன சொல்லிருக்கணும்? சிந்து, அத்தைக்கு வந்து ஒரு காஃபி போட்டு கொடுன்னு சொல்லணும். நான் போட்டுட்டு வந்து உங்ககிட்டயே கொடுத்துருப்பேன். போய் காஃபி போட்டு வா அப்படிங்கிறது திமிரு. அப்படி நீங்க திமிரா சொல்ற வேலைய நான் செய்யறது அடிமைத்தனம். இவ்ளோ திமிரா சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரமும் இல்ல, அதை கேட்டு அடிமையா வேலை செய்யறதுக்கு எனக்கு உடன்பாடும் இல்ல. நான் அப்படிதாண்டி சொல்லுவேன். நான் சொல்றத நீ செஞ்சுதான் ஆகணும். இது ஏன் வீடு. அப்படின்னா நீங்க கேக்குறது எதுவும் கிடைக்காது. போ. அப்படியா? இருடி, நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தேவி, இங்க வாமா. அண்ணனுக்கு வீடியோ கால் பண்ண இருக்குது. சொல்லுங்க அத்தை. விஜய்க்கு இந்த ஜாதி பாக்குறது, ஒதுக்கி வைக்கிறது அதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுல்ல. நான் ஒரு கதை சொல்லட்டுமா? எங்க ஊர்ல எல்லாம் எங்களை வேற மாதிரி நடத்துவாங்க. இதெல்லாம் செட் ஆகாது. அது எப்படி நீங்களே சொல்லலாம்? ஒரு சிலர் வேணா அப்படி இருக்கலாம், ஆனா நானும் அப்படி கிடையாது. எங்க வீட்டுல இருக்கவங்களும் அப்படி கிடையாது. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். எல்லாரும் ஒண்ணு தாங்க சொல்லுவாங்க, ஆனா ஒதுக்கிதான் வைப்பாங்க. எங்களை ஒதுக்கி வச்சுட்டு ஏன் ஒண்ணுன்னு சொல்றாங்க தெரியுமா? அவங்க எங்களை சமமா நினைக்கிறாங்கன்னு எங்களை நம்ப வைக்கிறதுக்காக. அதை நம்பி உங்க வீட்டுக்கு வந்தேன்னா நான் கஷ்டம்தான் படுவேன். உங்க வீட்டு ஆளுங்களும் இப்படி இருந்தா நான் என்னங்க பண்ணுவேன்? அப்படி எங்க வீட்டுல இருக்கவங்க பண்ணா நான் உன் கூட வந்து உங்க வீட்டுல இருக்கேன்.
இதெல்லாம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும், ஆனா நடைமுறைக்கு ஒத்து வராது. உன் மேல சத்தியமா சொல்றேன். நான் இங்க இருக்கிறதே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, நான் இந்த உண்மையை சொன்னேன்னா உங்க பையன் கிளம்பி ஏன் கூட வந்துருவாரு. அதுக்கப்புறம் ஒரு தலைமுறையே அங்கதான் வளரும். சொல்ல மாட்டேன்லாம் நினைக்காதீங்க அத்தை, கண்டிப்பா சொல்லுவேன். உங்க பிள்ளைய உங்ககிட்ட இருந்து பிரிக்கிறதோ இல்ல உங்ககிட்ட இப்படி பேசுறதோ எனக்கு விருப்பமே இல்லை அத்தை. நான் இந்த குடும்பத்துக்கு வாழ வந்திருக்கேன். உங்களுக்கு காஃபி போட்டு தர்றது, அவளுக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா நான் இதெல்லாம் பண்றதுனால இவ இதுக்குத்தான், இவ இவ்ளோதான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்க முட்டாள்தனம். ஒருத்தவங்க தலை குனிஞ்சே நிக்கிறாங்கன்னு அவங்கள அடிமையா நினைக்கிறது உங்க தப்பத்தை. ஒரு நாள் அவங்க தலை நிமிந்து நின்னாங்கன்னு வைங்களேன், அங்க போக போறது உங்க மரியாதை தான். இதெல்லாம் வேணாத்த. இங்க பாருங்க, ஒரு கட்டத்துக்கு மேல பாலே பொங்கிருச்சு. அத்தை, காஃபி போட்டு வைக்கிறேன், வந்து எடுத்துட்டு போங்க. என்னம்மா சொல்ற நீ? என்கிட்ட நீ காலையிலே சொல்லிருக்க வேண்டியதானே? நான் அப்பாவே அவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். எதுக்கு? இவ கூட சேர்ந்து அவனு வெளியில போறதுக்கா? என்னம்மா நீ பேசிட்டு இருக்க? அப்படியே அவன் அண்ணா கிட்ட சொன்னாலும் அண்ணா எப்படி நம்பும்? நம்புறதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு? ஆமா இல்ல, அவ இன்னைக்கு வரட்டும், அவளுக்கு இருக்கு. போய் தண்ணி எடுத்துட்டு வா. புரியலையே தேவி. போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொன்னேன். என்ன தேவி கேக்கல? தண்ணி எடுத்துட்டு வா போ. ஷோ கேக்கலையே. என்னடி கேட்டுட்டே இருக்கேன், போய் தண்ணி எடுத்துட்டு வா போ. கேக்கலையே தேவி. சொல்லிட்டே இருக்கேன், அவ்வளவு திமிரா உனக்கு? என்ன நடிக்கிறியா? தடுக்க தெரிஞ்ச கைக்கு வேணாம். இப்ப எப்படி தேவி தண்ணி எடுத்து குடிக்கிற? நம்ம தேவைய நம்ம தான் பாத்துக்கணும். சிந்து, இங்க வாமா. ஏத்த உங்க வீட்டுல உன்னை என்ன சொல்லிமா வளர்த்தாங்க? நல்ல பணக்கார பையனா பார்த்து கரெக்ட் பண்ணி அவனை கல்யாணம் பண்ணிக்க, அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல போய் உக்காந்துட்டு நல்ல ஓசு சோர்த்துங்கன்னு சொல்லி கொடுத்தாங்களா? அத்தை மரியாதையா பேசுங்க. காசை பார்த்தாலும் உங்க பையனை கல்யாணம் பண்ணிட்டு வரல. ஓ அப்படியா? அப்போ வினோத் யாரு? என்ன பேர் சொன்ன? அதாம்மா வினோத். உங்க தெருவுல இருந்து ஒரு 4 தெரு தள்ளி இருக்காங்களே, அந்த வினோத்தை பத்தி பேசுறேன். அது அவன் லவ் பண்றேன்னு பின்னாடி சுத்திட்டு இருந்தான். நான் ஒண்ணும் பண்ணல. அது எங்க அண்ணனை கரெக்ட் பண்றதுக்கு சொன்ன பொய். உண்மை என்ன நான் சொல்லட்டுமா? அந்த வினோத் இருக்கான்ல, வினோத்தும் இவனும் ஸ்கூல் படிக்கும் போது உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வினோத் எப்படி தெரியுமா? 1ஆம் நம்பர் பொறுக்கி, எப்ப பாரு சரக்கு தம்முன்னு சுத்திக்கிட்டே இருப்பான். அந்த நேரத்துல எங்க அண்ணா அப்பாவி மாதிரி மாட்டிக்கவும் அவனை கழட்டி விட்டுட்டு எங்க அண்ணனை கரெக்ட் பண்ணிட்டா. எவ்வளவு வேலையை பார்த்திருக்கா பாரு. இதெல்லாம் என்னடி பொழப்புங்க? அசிங்கமா இல்ல? அத்தை மரியாதையா பேசுங்க. நான் ஒன்னும் அவனை லவ் பண்ண கிடையாது. அவன் ஏன் பின்னாடி சுத்தினதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அதே எப்படிமா நீ இடம் கொடுக்காம உன் பின்னாடி ஒருத்தர் சுத்துவான்?
யாருக்கிட்ட காதுல பூ சுத்தற? அதுல நீ மட்டும்தான் பொண்ணா? ஐயோ புரிஞ்சுக்கோங்க, எவன் பின்னாடி சுத்தினாலும் அவன் புருஷன் ஆயிடுவானா? ஏன் தேவி, மனசாட்சி தொட்டு சொல்லு, உன் பின்னாடி எவனுமே சுத்துனது இல்லையா? உனக்கு நடந்தா அது நார்மல், எனக்கு நடந்தா அதை தப்பா பேசுவீங்கல்ல? உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்ல. இங்க பாருமா, இது என்ன தப்பு சொல்லிட்டு இருக்கா? ஏண்டி, எங்க அண்ணன் லவ் பண்றதுக்கு முன்னாடி நீ கண்டவன் கூட ஊர் சுத்துவ, அதை நான் கேட்டா இப்ப நான் தப்பானவளா? அதானே உங்க ஆளுங்க புத்தியே இதானடி. ஊரை மட்டும் தான் சுத்திட்டு இருந்தியா, இல்ல கண்ட கருமத்தெல்லாம் பண்ணிட்டு எங்க அண்ணனை ஏமாத்திட்டு இருந்தியா? யார அடிக்கிற? மனசாட்சியே இல்ல. அம்மா முன்னாடி மரியாதை நான் பேசுறேன். யார் ஏமா, அதான் அவன் ஒன் சைடா லவ் டார்ச்சர் தானே பண்ணியிருக்கான். இப்பெல்லாம் அது நார்மல் தானே. ஆனா நீ அப்படி பேச சொன்ன? இப்படி பேசினாதான் அவளுக்கு கோவம் வரும். இன்னும் அவ கோவத்தை ஏத்துனாதான் இப்படி அதனால பண்ணுவா. உங்க அண்ணன் நேத்தே சொல்லிட்டான் இன்னைக்கு வருவேன்னு. நான் தான் சொன்னேன் உன் பொண்டாட்டிக்கு சொல்லாம சர்ப்ரைஸா வாடான்ட்டு. அவன் வர நேரமா பார்த்து இப்படி எதனால நடந்தாதான் அவன் கோவப்பட்டு வெடிப்பான். அதனாலதான் உன்னை இப்படி பேச சொன்னேன். பயங்கரமா பிளான் போடுற. அவன் எப்போ நம்மளை எதிர்த்து பேசினாலோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இல்லாதவன் இருக்கிறவனை எதிர்க்கும் போது இல்லாதவனுக்கு எதிரா இல்லாதவனே நிக்க வைக்கிறதா இருக்கிறவன் பண்ற அரசியல். உன் அண்ணன் இருக்க சப்போர்ட்ல தானே அவன் இந்த பேச்சு பேசுறாங்க. இப்ப அவன் சப்போர்ட்டே இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, இனிமேலதான் இருக்குது என் ஆட்டம். சூப்பர் சூப்பர், செம்ம பிளான் அத்தை. நீங்க இப்படிலாம் பண்ணுவீங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நீங்க மேல நான் கீழன்னு நீங்க எவ்வளோ பேசுவீங்க. ஆனா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்ததுக்காக ஏன் அளவுக்கு கீழிறங்கி பண்ணிட்டீங்கல்ல. நானும் கீழிறங்கி பண்றேன். உங்ககிட்ட நான் உரிமையை தான் அத்தை கேட்டேன். ஆனா நீங்க இதை சண்டையா மாத்திட்டீங்க. நான் முடிவு பண்ணிட்டேன் சண்டை போடலான்னு. உங்களுக்கு எதிரா 2 வார்த்தை எதிர்த்து பேசுனதுக்கே இப்ப என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல. நீ என்ன எதுக்க போறியா? உங்களை நான் எதிர்த்து பேசல அத்தை, மறுத்து தான் பேசினேன். மறுத்து பேசினதுக்கே இவ்ளோ பயந்து கீழே இறங்கிட்டீங்கல்ல. இனி எதிர்த்து தான் பேசுவேன், எதிர்த்து தான் பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்க? உன்னை என் பையன் கையாலே கழுத்தை புடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்துறேன் பாருடி. இங்க எல்லா மனுஷங்களும் சமந்தான். இங்க மேல கீழேங்கிற ஒரு விஷயம் இல்லைங்கிறத உங்களுக்கு புரிய வச்சு என் வீட்டுல உட்காந்து ஒருவேளை உங்களை சாப்பிட வைக்கிறேன். ஓ வீட்டுல என்ன சாப்பிட வைக்கிறியா? பார்க்கலாண்டி. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவா புரிய வைக்கிறத.